இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கிறிஸ்துவுக்குள் உள்ள வாழ்க்கை. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் உள்ள வாழ்க்கை என்பது ஒரு மத வாழ்க்கை அல்ல, அது ஒரு புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்று நம் விசுவாசித்து நம் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா, பழைய அடையாள மனிதன் அது முடிந்து புதிய அடையாளம் ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய மனிதர்கள். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்னா, பழைய மனிதன் பாருங்கள், பயம் நிறைந்தவனாய், குற்ற உணர்வு உள்ளவனாய், பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறவனாய், பாருங்கள், நிறைய சந்தேகம், பயம், பதட்டம், இல்லை குழப்பம், அந்த மாதிரி ஒரு நிலையில் அவன் இருந்திருப்பான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கப்புறம் ஒரு புதிய மனிதனாய், ஆவிக்குரிய மனிதன் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிதாக அவன் மறு ஜென்மம் எடுக்கப்பட்டிருந்தால் பாருங்க, அவன் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருப்பான். அவனுடைய அடையாளத்தை அவனுக்கு தெரியும். பாருங்க, நம்ம என்ன அடையாளத்தில் இருக்கிறோன்றதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யாரு அப்படின்ற ஒரு அடையாளம் அவன் அறிந்தவனாய் இருப்பான். அவன் எப்படி இருப்பான்? கிறிஸ்துவுக்குள் நீதிமான் என்று அறிந்திருப்பான். கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய பிள்ளை என்று அறிந்திருப்பான். நான் கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவனாய் இருக்கிறேன். அவங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அவன் நல்ல விசுவாசத்தில் நடப்பான். பாருங்கள், நம்ம 5 சென்ஸ் சொல்கிறதுல நடக்காமல் இல்லை, விசுவாசத்தில் நடப்பான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் தன் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று அறிந்திருப்பான். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு மாற்றப்படுகிறது. பாருங்கள், பழைய மனிதனுக்கு புதிய மனிதன் எப்படி ஆகுறான்னா, இப்படி தான் அந்த கிறிஸ்துவுக்குள் நம்மளுடைய அடையாளம் புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் வேதம் படிக்கும் பொழுதே எப்படி படிப்பானா, தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு படிப்பான். ஏன்னா 2 தீமோத்தேயு 3:16 அழகாக சொல்லுகிறது. பாருங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. அப்போ வேதத்தை படிக்கும் பொழுதே அவன் அந்த பரிசுத்த ஆவி உதவியோட படிக்கும் பொழுது அவனுக்கு வெளிப்பாடு வருகிறது. பாருங்க, இந்த வெளிப்பாடு என்பது என்னன்றதை நான் நிறைய வாட்டி இந்த இதில் சொல்லியிருக்கிறேன். இந்த மெடிடேஷனில் வெளிப்பாடு என்பது பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கோம், ஆனால் உங்களுக்கு அது கர்த்தர் காட்டுவார். அந்த வேதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது பாருங்கள், நீங்கள் எந்த பாதையில் நடக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் உங்களை போதித்து உங்களை அற்புதமாய் நடத்துவார். பாருங்க, அப்போ ஒரு வசனம் நிறைய பேருக்கு பல வெளிப்பாடு கொடுத்துருக்குது. அது எப்படி கொடுத்துருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளாக இருந்து அவங்களை வழி நடத்துகிறாரா இருக்கிறார். பாருங்க, எபேசியர் 1:17 கூட நம்ம பார்க்குறோம்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ நம்ம அவரை அறிகிற அறிவில் இல்லை, அறிந்து கொள்வதற்கான ஞானமும் தெளிவும் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஆவியை நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்று பவுல் இங்கே வேண்டுகிறார். அப்போ பாருங்களேன், எல்லாராலையுமே ஞானமும் தெளிவும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள தன்னை அர்ப்பணிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தீர்மானித்து அதன் பாதையில் நடக்கிற மனிதனுக்கு தான் பாருங்க, இந்த பிதாவானவர் தம்மை அறிந்து கொள்வதற்கான நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து பாருங்க நம்மளை அற்புதமாய் வழி நடத்துவார். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்கள், இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி தான் நிறைய நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நம்ம கேட்டிருக்கோம். பாருங்கள், ஒரு சிறு குழந்தைகிட்ட போயிட்டு நீ இந்த தப்பை செய்யாத, இந்த பாவம் செய்யாத அப்படின்னா அந்த குழந்தை கேட்கும், எது தப்பு எது பாவம்னு கேட்கும். பாருங்கள், ஆனால் அதே குழந்தைகிட்ட போய் நீங்கள் நல்லது சொல்லிக் கொடுங்களேன், சத்தியத்தை சொல்லிக் கொடுங்களேன், இது நல்லதுமா, இதெல்லாம் செய்யணும், அதுக்கு புரியும். ஏன்னா பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம நன்மை காரியங்களை நம்ம இருதயத்தில் போட்டு பதிக்கிறோமோ, அந்த பொக்கிஷமாக வைத்திருக்கிறோமோ, அநேக நன்மையான காரியங்கள் கேட்குறோமோ, பாருங்க, நம்ம எது செய்யக்கூடாது, எந்த காரியம் பண்ணக்கூடாது, எந்த பாவத்தில் நம்ம விழக்கூடாது என்று நம்ம போட்டு வருத்திக்க வேண்டாம். நம்ம நல்ல காரியங்கள், தேவனுடைய வார்த்தை தான் நல்ல காரியம். பாருங்க, அதை நம்ம உள்ளுக்குள்ளாக நம்ம செலுத்தும் பொழுது, அதே தியானிக்கும் பொழுது, அப்படியாக நம்மளை விட்டு கொடுத்து நான் இதை தான் நான் கேட்க போகிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்க போகிறேன், அதன்படி நடக்க போகிறேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்றது தாங்க அந்த கிறிஸ்துக்குள்ள உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது தான் பாருங்கள், நம்ம எதெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நினச்சி நம்ம சுயத்தில் கஷ்டப்பட்டு வாழ்ந்தோமோ அதெல்லாம் அற்புதமாய் நீங்கள் கஷ்டப்படாமலே ஈஸியாக வாழ முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அதை அற்புதமாய் சொல்ல முடியும். எனக்குள்ளாக சில வரம்பு முறையெல்லாம் நான் வைத்திருப்பேன், இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது. ஆனால் என்னால் அதை ஃபாலோ பண்ணவே முடியல. அப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கும்பொழுது தான் இந்த வெளிப்பாடு எனக்கு கொடுத்தாரு. எது செய்யாத பார்க்காத, இது பண்ணாத, அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதபடி எது செய்யணும், எதை நான் பார்க்கணும், எதை கேட்கணும், எதை நான் இருதயத்துக்குள்ளே கொண்டு போகணும், என்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கணும் அப்படின்றலாம் சொல்லி கொடுத்தாரு. அப்போ எதை நான் கடைப்பிடிக்கணுமோ அதை நான் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது கடைப்பிடிக்காததெல்லாம் என்னை விட்டு நீங்கி போயிட்டே இருக்குது. இன்னும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த சாட்சி தான் உங்ககிட்ட நான் பகிர்கிறேன். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் கூட நிறைய நியாயப்பிரமாணத்தில் இதை செய்யாத, களவு செய்யாத, கொலை செய்யாத, திருடாத, பொய் சொல்லாத, பொய் சாட்சி சொல்லாதேன்னுலாம் இருந்துச்சு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது புதிய பிரமாணத்தில் என்ன இருக்குது? இதை செய், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் சொல்கிறாரு இல்லை. ஏன் வசனத்தை கேளு, விசுவாசம் வரும்னு சொல்கிறாரு. நான் உன்னை நேசிக்கிறது போல் நீ பிறரை நேசின்னு சொல்கிறாரு இல்லை. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் நாம் நம்மை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்க வேணும் என்று எழுதியிருந்தது. ஆனால் புதிய பிரமாணத்தில் தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை நேசிக்கிறாரோ அதே போல் நம்ம பிறரை நேசிக்க வேணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் பகை, பொறாமை, எரிச்சல் எதுவுமே இருக்காது பாருங்கள். அதனால தான் அவரால் நேசிக்க முடிஞ்சது. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே உள்ள வாழ்க்கையில் வாழும் பொழுது நிச்சயமாக நான் சொல்ல முடியும், யார் மேலேயும் உங்களுக்கு விரோதம், பகம், கோபம் இருக்காது பாருங்கள். எல்லா நபர்களும் தேவன் விரும்புகிறார், நேசிக்கிறார். அவரே நேசிக்கும் பொழுது நாம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள உள்ள வாழ்க்கையின் அடிப்படையில் ஆண்டவரே நாங்கள் தியானித்தபடி எங்களை விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா, இதுதான் உங்களுடைய கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியமாக இருக்குது ஆண்டவரே. அப்படியாக இந்த கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள் உள்ள வாழ்க்கையை ஆண்டவரை வாழும்படியாக அவங்களை தன்னைத்தானே அர்ப்பணித்து விட்டு கொடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்து எதெல்லாம் செய்யணுமோ, எதெல்லாம் ஆண்டவரே ஃபோக்கஸ் பண்ணணுமோ ஆண்டவரே, இந்த நன்மையான காரியங்கள் ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. அந்த பழைய மனிதன் அப்பா ஒளிந்து இப்போ பழையவெல்லாம் ஒளிந்து போயின என்ற வார்த்தையின்படி எல்லாம் புதிதாயின. இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற வெளிப்பாட்டினால் எங்களை நிரப்பியிருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.